நடிகர் அஜித் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி துபாயில நடைபெற்ற கார் ரேஸ்ல தன்னோட குழுவோட பங்கேற்றிருந்தாரு. 3வது இடத்தை பிடிச்சு வெற்றியும் பெற்றிருந்தாரு. இவருடைய வெற்றி எல்லாருமே கொண்டாடினாங்க. திரையுலக பிரபலங்கள்ல இருந்து அரசியல்வாதிகள் அப்படின்னு பல பேரும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. பட் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவிக்கல. அதே போல ரீசெண்டா நடிகர் அஜித்க்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப கூட விஜய் கிட்ட இருந்து எந்த ஒரு வாழ்த்துமே வரலையா. அஜித்தோட நெருங்கிய நண்பரான விஜய் கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கூட வரல அப்படிங்கிறது பெரும் சர்ச்சை எழுந்தது. வாழ்த்து கூற கூட விஜய்க்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருந்துச்சு. ஹேட்டர்ஸ் பல பேரும் சர்ச்சையா பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஹேட்டர்ஸ்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அஜித் கார் ரேஸ்ல வெற்றி பெற்றப்பையும் அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போதும் நடிகர் விஜய் போன் கால் பண்ணி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காராம். இது பத்தி அஜித்தோட மேலாளர் சுரேஷ் சந்திரா சொல்லும் போது, அஜித் சார் கார் ரேஸ்ல வெற்றி பெற்றப்ப விஜய் சார் கிட்ட இருந்துதான் முதல்ல கால் வந்தது. அது போலவே அஜித் சாருக்கு விருது அறிவிக்கப்பட்டப்பையும் விஜய் சார் கிட்ட இருந்து வாழ்த்து வந்துச்சு. இவங்க 2 பேருக்குள்ளயும் ஆர்மார்த்தமான நட்பு இருக்கு. அதனால விஜய் சார் வாழ்த்து சொல்லல அப்படின்னு வெளிவந்த தகவல்ல துளி கூட உண்மை கிடையாது அப்படின்னு சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு. இது மூலமா எல்லா சர்ச்சைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு.